அத்தியாயம் 23. பார்ட்டியில் நடந்தவைகளை அசை போட்டபடி வீடு வந்து சேர்ந்தான் சர்வா. அங்கு அவனது வருகைக்காக மொத்த டீமும் காத்திருந்தனர். பூஜாவை தவிர்த்து மற்ற அனைவரும் அங்கேதான் இருந்தனர். அவன் உள்ளே நுழைந்ததும் வேலையாளை தவிர மற்ற யாரும் கண்ணில் படவில்லை. மெதுவே ஹாலை தாண்டி தனது அறைக்குள் நுழைந்தவன் முன்னரே முடிவு செய்திருந்ததைப் போல குளியல் அறைக்குள் நுழைந்த ஆடைகளை களைந்து அதில் இருந்த கேமராவை எடுத்துவிட்டு வேறு எதுவும் தென்படுகிறதா என்று கவனித்துவிட்டு குளித்து முடித்து வெளியே வந்தான். அவன் வெளியே வரவும் அறையில் அனைவரும் அமர்ந்திருந்தனர். தீவிரமான முகத்துடன் அனைவரும் இருக்க இஷான் மட்டும் சற்றே கிண்டலான தோரணையில் அமர்ந்திருந்தான். வெற்றியை பார்த்ததும் கையில் இருந்த கேமராவை அவனிடம் கொடுத்துவிட்டு கண்ணாடி முன் நின்று தலையை வார ஆரம்பித்தான். பார்த்திபனிடம் கேமராவை கொடுத்துவிட்டு அவன் என்ன செய்கிறான் என்று இரு கைகளையும் கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்தான். வாணியும் பார்த்திபனுமாக அந்த கேமராவில் பதியப்பட்டிருந்த பதிவுகளை லேப்டாப்பில் ஏற்ற ஆரம்பித்தனர். அதற்குள் தலையை வாரிக்கொண்டு இருக்கையில் வந்தமர்ந்தவனிடம், என்ன சர்வா, செம்ம என்ஜாய்மெண்ட்டா என்றான் இஷான் கிண்டலாக. அதில் சற்றே முகம் சிவந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாது, அருவருப்பாக இருக்கும், மேடம் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்திருந்தான் என்றான் சர்வா. அவன் சொன்னதை கேட்டு தலையை நிமிர்த்திய வாணி, அவனுக்கு தெரிஞ்சது அதுதான் சர்வா என்றாள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே படங்கள் அனைத்தும் லேப்டாப்பில் ஏற்றப்பட்டு விட்டது. நடுவில் இருந்த மேஜையில் லேப்டாப்பை வைத்துவிட்டு அதில் இருந்த படங்களை ஆராய ஆரம்பித்தனர். வீட்டின் ஒவ்வொரு அங்குலமும் அலசப்பட்டது. அதன் நடுவே சர்வாவின் ஃபோன் விடாது அடிக்க ஆரம்பித்தது. அதை புறந்தள்ளிவிட்டு அவர்களுக்கு வீட்டை பற்றியும் அங்கிருந்த பாதுகாப்பை பற்றியும் கூறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது ஃபோன் விடாது அடிக்கவே வாணி எடுத்து பேசும்படி கூறினாள். நாற்காலியை பின்னுக்கு தள்ளிவிட்டு எழுந்தவன் நேரே சென்று ஃபோனை எடுத்து பார்க்க பூஜாதான் அழைத்து கொண்டிருந்தாள். அவர்களின் முன்னே பேசலாமா வேண்டாமா என்கிற யோசனையுடன் நிற்பவனை பார்த்த வெற்றி, கன்யாவா என்றான் சிரிப்பை உள்ளடக்கிய குரலில். பதில் கூறாமல் ஆம் என்று தலையசைத்தான். வாணியோ லேப்டாப்பிலிருந்து கண்ணை எடுக்காமலே பேசு சூர்யா என்று விட்டு மீண்டும் படத்தில் மூழ்கினாள். யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்கிற உறுதியுடன் ஃபோனை ஆன் செய்தான். அடுத்த நிமிடம் வந்து விழுந்த வார்த்தைகளில் காது தீந்து போனது. அவன் வாழ்நாளில் அது போன்ற கெட்ட வார்த்தைகளை கேட்டதில்லை. சரம் மாறியாக 1000 வாலா பட்டாசாக புரிந்தாள். ஏன் இப்படி திட்டுகிறாள் என்று புரியாமல் ஃபோனை எடுத்து பார்த்துவிட்டு மீண்டும் காதில் வைத்தவனை அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும். என்னாச்சு கன்யா என்றான் குழப்பமான குரலில். உன்னை எதுக்குடா அனுப்புனாங்க? அவன் மேலே விழுந்து பரலவா போன என்றாள் ஆத்திரமாக. வாட், என்ன சொல்கிற? என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? என்கிட்ட வராத ஃபீலிங் அவன் மூஞ்சியை பார்த்ததும் வந்துருச்சோ? இல்லை, உனக்கு பேசாத, உன்னை நல்லவன்னு நினச்சேன். நான் சொல்கிறத கேளு என்று அவனை முடிக்க கூட விடாமல் மேலும் எகிரினாள். அவன் படும் பாட்டை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. இஷான் அவசரமாக லேப்டாப்பை எடுத்து சர்வாவின் முகநூல் கணக்கை ஓப்பன் செய்து பார்க்க அதில் கேசி அவனை டேக் செய்து போட்டிருந்த ஃபோட்டோக்களை பார்த்துவிட்டு அனைவருக்கும் செம்ம சிரிப்பு. வெற்றியோ, நல்லா ஆடியிருக்கான், அதுதான் அவகிட்ட சிக்கி சின்னாபன் ஆகிறான் என்றான் சிரிப்புடன். வாணிக்கும் அந்த ஃபோட்டோஸ் பார்த்து சர்வாவை நினைத்து பாவமாக இருந்தது. மெல்ல எழுந்து சர்வாவிடம் சென்று ஃபோனை வாங்கியவள், கன்யா, நீ இவ்வளவு எமோஷனல் ஆவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அவனுக்கு வேறு வழி இல்லை, இந்த ஆப்ரேஷன் முடிகிற வரை இப்படித்தான் போகும், ஸோ பி கூல் என்றாள். இருந்தாலும் அவன் பண்ணினது சரியில்லை என்றாள் கடுப்பாக. வாணிக்கு அவளது மனநிலை புரிந்தது. இப்போ அவன்கிட்ட நாங்கள் பேசணும், நீ அப்புறம் பேசிக்கோ என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள். அதன் பின்னர் அவனை வேறு எதுவும் யோசிக்க விடாது அங்கு நடந்தவைகளை ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டனர். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேசியின் நடவடிக்கையை வைத்து முடிவு செய்து கொள்ளலாம் என்று முடித்துவிட்டனர். அனைவரும் அங்கிருந்து கிளம்பி சென்று விட கட்டிலில் சென்று அமர்ந்தவனின் கண்களில் லேப்டாப்பில் தெரிந்த அவனது படங்கள் பிபியை ஏற்றியது. கேசி வேண்டுமென்றே படங்களை போட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். அந்த படங்களில் ரீட்டா மொத்தமாக அவன் மீது கவிழ்ந்து கிடந்தாள். எரிச்சலாக அனைத்து படங்களையும் பார்த்து முடித்தவனுக்கு கேசியின் மீது கடுங்கோபம் எழுந்தது.
சற்று நேரம் வரை தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தான். பின்னர் மெல்ல எழுந்து அங்கும் இங்கும் நடந்தவன் கன்யாவிடம் பேச வேண்டும் என்று எண்ணி போனை எடுத்தான். போன் ரிங் போய்கொண்டே இருந்தது. அவள் எடுக்கவே இல்லை. ஒரு முறை இருமுறை அவனும் விடாமல் அழைத்தான். அவளுக்கு தன்மேல் கோபம் கூட மறந்து போனது. சற்றே பதட்டமானான். கேசியால் அவளுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று உள்ளுக்குள் பயந்து கொண்டிருப்பவனுக்கு அவள் போனை எடுக்கவில்லை என்றதும் பயம் அதிகரித்தது. மீண்டும் மீண்டும் முயற்சிக்க அவளோ எடுக்கவே இல்லை. என்ன செய்வது என்று யோசித்தவன் அவள் ஹாஸ்டலுக்கு சென்று பார்த்து விடுவது என்று முடிவெடுத்து கீழே கிளம்பி வந்தான். அங்கே ஹாலில் நடுநாயகமாக சோஃபாவில் கால்மேல் கால் போட்டுக்கொண்டு அவனை முறைத்தபடி அமர்ந்திருந்தாள் கன்யா. அவளை பார்த்ததும் பதட்டம் நீங்க வேகமாக அவள் அருகில் சென்றவன், நீ இங்கேயா இருக்க கன்யா? ஃபோன் எடுக்கலேன்னதும் பயந்து போயிட்டேன் என்று முடிக்கும் முன்பே ஓங்கி அறைந்திருந்தாள். அதை சற்றும் எதிர்பார்க்காதவன், ஏய் எதுக்கு என்ன அடிச்ச என்றான். நீ நடந்துகிட்டதுக்கு கொஞ்சவா செய்வாங்க என்று எகிறினாள். அவளை முறைத்தவன் அவள் சற்றும் எதிர்பார்க்கும் முன் பட்டென்று கைகளில் அள்ளிக்கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தான். அதை எதிர்பார்க்காதவள், விடுடா எருமை, எதுக்கு என்ன தூக்குற என்று அவனை விடாது அடித்தாள். படுக்கை அருகே சென்றதும் படார் என்று கீழே போட, என்னதான் படுக்கையில் விழுந்தாலும் அதிர்வு இருக்க அதில் மெல்ல தடுமாறி எழுந்தவள், என்னடா சூர்யா, பாட்டிக்கு போய் தண்ணிக்கினே அடிச்சிட்டியா என்றாள் குழப்பமாக அவனை பார்த்து. அவளின் அருகே மேலும் நெருங்கி நின்றவன் அவளது உதடுகளை வருடி, இந்த வாய் தப்பு தப்பா பேசுதே, என்ன தண்டனை கொடுக்கலாம் என்றான் கிறக்கமாக. விழிவிரிய அவனை பார்த்து நெஞ்சில் கை வைத்தவள், நிச்சயமா அவன் அந்த பேய் அடிச்சிருச்சு சூர்யா, நான் கிளம்புறேன், இது ஒன்றும் சரி வராது என்று நகர்ந்தாள். அடுத்த நிமிடம் அவனது இறுகிய பிடியில் இருந்தாள். தன்னோடு இறுக்கி பிடித்திருந்தவன், என் மேலே அவ்வளோதான் நம்பிக்கையா கன்யா? தொடு உணர்வு என்பது நாம் அன்றாட வாழ்க்கையில் பலரை லேசாக அணைத்து கை குலுக்கி கடந்து போவோம். அதெல்லாம் அந்தந்த நேர செயல்கள், அவ்வளவுதான். அதே மாதிரி இப்போ நான் போனது முக்கியமான வேலையா? அங்கே உணர்வுகளுக்கு இடம் இல்லை. என் வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். என்னோட உணர்வுகள் எப்போ விழித்திருக்கும்னா என் மனதிற்கு பிடித்தவளை இப்படி அணைச்சிருக்கும் போது என்று அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான். அவனது மீசை குறுகுருவென அவள் கன்னத்தை உரச அவனது செயலிலும் பேச்சிலும் மயங்கி போயிருந்தவள் சட்டென்று அவனது மீசையை இரு பக்கமும் பிடித்து இழுத்து, டேய் சூர்யா, உனக்குள்ள ஒரு ரெமோ இருக்கானா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. சண்டை போட்டால் நீ எப்படி சமாதானம் பண்ணுறேன்னு பார்க்கத்தான் ட்ரை பண்ண, ஆனால் நீ கேடிடா என்றால் அவனிடமிருந்து விலகி. இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அவளை பார்த்தவன், ஆழாக்கு சைஸ் இருக்கிற நீயே இப்படி யோசிச்சா உனக்கு சீனியர்னா நான் எப்படி யோசிப்பேன் என்றான் கண்களால் சிரித்தபடி. அவன் சொன்னதில் அதிர்ந்து, டேய் அப்போ நடிச்சியா என்று பாய்ந்து அவனை அடிக்க அதில் தள்ளாடி அவன் கட்டிலின் மீது விழ அவள் அவன் மீது விழுந்திருந்தாள். அதை எதிர்பார்க்காத அவனின் இரு கைகளும் அப்படியே வளைத்து கொள்ள கண்களோ அவளை குறும்புடன் பார்த்தது. இது கூட நல்லா தான் இருக்கு கன்யா என்றான். அவனிடமிருந்து விடுபட போராடி முடியாது போக காலை மடக்கி அடிவயிற்றில் உதைவிட்டு வழியில் அவன் கையை அகற்றியதும் எழுந்தவள், இருக்கும் யார்கிட்ட என்ன வேலை பார்க்குற என்றாள் நக்கலாக. இரு கைகளையும் உயர்த்தி அவனின் விழிகளில் கள்ளச்சிரிப்பு. சாரிடா, வா வந்து உட்கார், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். எதுவும் பேசாமல் அவன் காட்டிய நாற்காலியில் அமர அவளின் முன்னே அமர்ந்தவன், இன்னைக்கு அந்த ரீட்டாவை வரவழைத்ததற்கு காரணமே நம்ம 2 பேருக்குள்ள ஒரு உரசலை உண்டாக்கத்தான். அதை வைத்து உன்னை அவன் வளைக்கிறதுக்கு தான் பிளான். புரியுது சூர்யா, அதைத்தான் நானும் நினச்சேன். அவனோட பிளான் சக்ஸஸ் ஆயாச்சுன்னு அவன் நினைக்கணும். அதை ப்ரூவ் பண்ணத்தான் நான் இங்கே வந்தேன் என்றாள். நீயும் நானும் வீட்டுக்கு வெளியில் போய் சண்டை போட்டுக்கணும். நீ என்னை திரும்பி பார்க்காம காரை எடுத்துக்கிட்டு போகணும். உன் முகத்தில் அத்தனை கோபம் இருக்கணும். நீ கோபமும் வருத்தமாக வீட்டுக்குள்ளே வந்து கதவை அரைஞ்சு சாத்தணும் என்றாள் சிரிப்புடன். தாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் விஷயத்தை நினைத்து இருவருக்கும் சிரிப்பு வர கண்களில் கண்ணீர் வரும் வரை சிரித்து ஓய்ந்தனர். சிரித்து முடித்தவளின் பார்வை சூர்யாவின் கைகளின் மீது படிந்து விலக அவசரமாக எழுந்து சென்று அவன் கைகளை ஆராய்ந்தாள். அவளின் செயலைக் கண்டு உள்ளுக்குள் உருகியவன் தன் அருகே நின்றவளை இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டான். பட்டு, உனக்கு என் மேலே எவ்வளவு ஆசை இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அவனது கைகளை ஆராய்ந்து கொண்டிருந்தவள் அவன் செயலை கவனியாது, அதுதான் தெரியுமே நீ ஒரு டியூப்லைட்னு என்றாள். அவள் தோளில் முகத்தை வைத்து கொண்டு, நான் ஒரு பெண்ணை பார்த்து தான் காதலிப்பேன்னு நினச்சேன். ஆனால் ஆம்பளை மாதிரி இருக்க உன்னை பார்த்து லவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை என்றான் சிரிப்புடன்.
அதுவரை அவன் பேச்சை சரியாக கவனிக்காதவள், அடிங்க, உனக்கெல்லாம் நானே ரொம்ப அதிகண்டா என்று கூறி எழுந்து கொண்டாள். அந்நேரம் சூர்யாவின் ஃபோன் அடிக்க அதை எடுத்ததும், டேய், உங்கள் ரொமான்ஸுக்கு மூட்டை கட்டி வச்சுட்டு உங்கள் சண்டையை பார்க்க வாசலில் 2 பக்கிங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குடா, அவனுங்களை கிளப்பி விடுங்க, விட்டால் முதல் ராத்திரியே கொண்டாடிடுவோம் போல என்றான் வெற்றி. வெற்றி பேசியதை கேட்டதும் பயந்து போன சூர்யா, சார், ரூமில் கேமரா வச்சுருக்கீங்களா என்றான் பதட்டமாக. அவன் அப்படி கேட்டதும் டென்ஷன் ஆன வெற்றி, ஏண்டா, புதுசாக காதலிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதாடா, அதை சொன்னா என்று திட்டிவிட்டு பச்சையாக அவளை திட்டிவிட்டு அவளை கிளப்பி விட்றா என்றான். காதை அழுந்த தேய்த்து கொண்டவன், இன்னைக்கு எல்லோர்கிட்டையும் நல்ல வார்த்தையாக கேட்கணும்னு இருக்குது என்று நினைத்து கொண்டு, நீ கிளம்பு கன்யா, முதல்ல கோபமாக போய் கத்து, நான் பின்னாடியே வரேன் என்றான். அவளோ இடத்தை விட்டு நகராமல், ஆமாம், மாமா என்னவோ முதல் ராத்திரின்னு சொன்னாரே என்றாள் குறுகுறுவென்று பார்த்து. அதில் செம்ம கடுப்பானவன், வேண்டாம், நானே கடுப்பில் இருக்க, ஓடி போயிடு என்று முறைத்தான். அவன் சொன்னதும் சிரிப்புடன், நோ டென்ஷன், கூல் கூல் என்று கூறிவிட்டு வாசலை நோக்கி சென்றாள். அழுகை, கோபம், ஆத்திரம் என 3ஐயும் முகத்தில் கொண்டு வந்து கேட் அருகே நின்று, உன்னை போய் நல்லவன் நினச்சம் பாரு, என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும் என்று கத்தினாள். அவளின் பின்னே நிதான நடையுடன் வந்தவன், நானா நம்ப சொன்ன, எல்லாத்துக்கும் சந்தேகப்படுற நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி என்று பதிலுக்கு அவனும் கத்தினான். 2 கைகளையும் தூக்கி, போதும் உன் சகவாசம், இனி உன் பக்கமே திரும்ப மாட்டேன் என்று ஆங்காரமாக அங்கிருந்து தனது காரை நோக்கி சென்றாள். தூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்தவர்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தனர். காரில் ஏறி அமர்ந்தவள் கோபத்தோடு கதவை அடித்துச் சாத்தினாள். அவனும் சரிதான் போடி என்று கத்தினான். படுவேகமாக காரை கிளப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். கேசிக்கு அனைத்தும் லைவாக மொபைல் வழியாக காட்டப்பட்டது. தான் நினைத்தது நடந்ததை எண்ணி அவனும் உற்சாகத்துடன் உறங்கச் சென்றான். அதே நேரம் அனைவரும் கான்ஃபரன்ஸ் போடுவதற்காக அங்கு வந்தவர்களை அவர்கள் கவனியாமல் போனதற்கு காரணம், இருவரும் அந்நேரம்தான் வீட்டிற்கு வந்திருந்ததால் அவர்களை அவன் உடனே கண்காணிக்க வேண்டாம் என்று கேசியின் உத்தரவு இருந்தது. அதனால் அனைவரும் சற்று நேரம் கழித்தே அங்கு வந்து சேர்ந்திருந்தனர். அதனால் அவர்களின் கெட்ட நேரம் இவர்களின் நல்ல நேரம். வெற்றியும் அவனது குழுவினரும் அங்கு வந்து போனதை கவனியாமல் இருந்துவிட்டனர். அதை கவனித்திருந்தால் கேசியின் நாட்டம் வேறு விதமாக இருந்திருக்கும். எல்லாம் ஆண்டவன் செயல்.